வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன் உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை. நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கான 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. For more details, call 7397717397. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசுவை தேற்றுவார், இயேசுவை தேற்றுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள இன்றைக்கு நாம் திரும்பவும் வந்திருக்கிறோம். இயேசுவை புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் அநேக தேவ பிள்ளைகள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் சிலர் நாங்கள் பாதியிலேருந்து பார்த்துருக்குறோம் அப்படி சொன்னீங்கன்னா, நீங்கள் ஹெவன் டிவி இந்தியா என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். பிரயோஜனப்பட்டீங்கன்னா மற்றவர்களுக்கும் நீங்கள் அதை அனுப்பி கொடுக்கலாம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நம்முடைய தரிசன தேசத்தில் உள்ள ஊழியங்கள், மிஷினரி ஊழியங்கள், குறிப்பாக மிஷினரிகளுக்காக செய்யப்படக்கூடிய எல்லா விதமான ஊழியங்களும் ஊழியத்தினுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிகளையும் நாங்கள் பார்க்கிறோம், கண்கூட பார்க்கிறோம். சில காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த முடியாத சில சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் அறிவார். உங்களுடைய தரிசன விதைகள் நல்ல நிலமாகிய நேபாள் தேசத்தில் விதைக்கப்பட்டு வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வின் குறைவுகளை நிறைவாய் மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். அந்த தெய்வத்தினுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்வில் வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடுத்த கட்ட வளர்ச்சிகளையும் நம்முடைய சொந்த கண்கள் முதல்ல அதை பார்க்கும். யாரோ ஒருத்தர் சொல்லுவதல்ல, நம்முடைய கண்களுக்கே அது தெரியும். என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை ஏந்துகிறார், அவர் என்னை தாங்குகிறார், அவர் என்னோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம், ஒரு தெளிவு நமக்குள்ளே உண்டாகும். அந்த வகையில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாட்களில் ஒரு 45 நாட்கள், ஏகதேசம் 45 நாட்கள் தொடர்ச்சியாக நான் நம்முடைய சொந்த தேசத்தில் இருந்து இங்குள்ள சில காரியங்களை, சில பங்காளர்களுடைய குடும்பங்களை, குறிப்பாக சில கூட்டங்களை நடத்துவதற்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு, விசேஷமாக நமது ஹெவன்ஸ் கார்டனுடைய கட்டுமான பணிகளை குறித்த சில காரியங்களில் போய் நின்று சில காரியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். 16 வருஷ காலம் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உதவிகளுக்கு நன்றி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வார்த்தையை தரப்போகிறார்னு சொல்லி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலாய் காத்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். விசேஷமாக இந்த நாளின் வார்த்தையின் மூலமாய் அநேகருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுங்க. அந்த நிறைவான அனுபவங்களோடு கூட தேவனை உயர்த்தக்கூடிய உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் தனி நபராய்
தனி குடும்பமாக வளர்ந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த நாளுடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய நல்ல நிலமாகிய இருதயத்தில் விதைக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாளுடைய வார்த்தை பிலிப்பியர் 4 அதில் உள்ள 19வது வசனம். இந்த வசனம் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். திரும்ப ஒரு விஷயம் வாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அன்பான தேவஜனமே, இந்த மகிமையான ஒரு அனுபவம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய அல்லது விசுவாசிகளாகிய நமக்காக தேவன் தந்திருக்கக்கூடிய வார்த்தை. அவருடைய குறைவுகள், அவர் நமக்காக அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு என்னெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையில் அவர் நிறைவாய் மாற்றி தருவார் என்ற ஒரு உறுதியை நமக்கு தருகிறார். இந்த வருடத்தில் கர்த்தர் சொன்னார், வாசல்களை திறப்பேன் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகல கிரியைகளையும் நீ செய்து முடிக்க மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி கர்த்தர் இந்த வருடத்திற்கு ஒரு வார்த்தையை நமக்கு அடையாளப்படுத்தினார். அந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில் உறுதிப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வியாபாரத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் எதற்காக உங்களை நியமித்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நீங்கள் உறுதியாய் செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் அநேக வார்த்தைகளை நமக்கு நேராய் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு எனக்குள் இருக்கும் நிறைவு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரில் இருப்பார்கள், அவர்கள் கிறிஸ்தவ பெயரோடு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்து அவர்களுக்குள் இல்லை. நல்லா நீங்கள் கவனித்துக் கொள்ளணும். நம்ம கூட இருப்பாங்க, நம்ம கூட பழகுவாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, ஏத்த வீட்டில் இருப்பாங்க. குறிப்பாக அவர்கள் நமக்கு நன்மைகளில், நம்முடைய நல்லது கெட்டதுகளில் கூடவே இருப்பாங்க. ஆனால் அவர்கள் நம்மிடத்தில் உள்ள குறைவுகளை எடுத்து வைத்துக் கொள்வாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் மைனஸ் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் தூக்கி வச்சுக்குவாங்க. உங்களிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் நெகட்டிவாக பேசுவாங்க. இன்றைக்கு உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியாய் நின்று சொல்லுகிறேன். ஒரு சாதாரண ஒரு கட்டடம், இது ஒரு சாதாரண ஒரு இடம். 3.5 வருட காலமாக அதை கட்டுவதற்கு என்னெல்லாம் பிரயாசப்பட்டோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னோடு கூட பிரயாணப்படக்கூடியவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், பார்க்கிறவர்கள் எல்லாம் நெகட்டிவாக பேசுவாங்க. யாரை சந்தித்தாலும் என் குறைகளை எடுத்து சொல்லுவாங்க. யாரிடத்தில் பேசிக்கொண்டிருந்தாலும் மைனஸ், இது சரியில்லை, இது இப்படிப்பட்ட இடம், அது அப்படி, இது இப்படி, ஒன்றும் நீ அவன் கூட பேசாத, அவனிடத்திலேருந்து கை நீட்டி எதுவும் வாங்கிறாத, அவன்கிட்ட இந்த காரியத்தை சொல்லாத, அவனை உள்ள கூட்டிகிட்டு போகாத, அவனுடைய கால் அங்கே பட்டுனா விளங்காது, இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மனிதர்கள் எல்லாம் எனக்குள் இருந்த அல்லது என்னோடு இருக்கக்கூடிய அல்லது என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய குணத்துக்குள், பிறவி குணத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த குறைவுகளை மட்டும்தான் அவர்களால் பார்க்க முடியும். ஆனால் எனக்குள்ள ஒரு நிறைவு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வார்த்தையினால் உண்டான நிறைவு. அந்த வசனத்தை நான் சொல்ல முடியும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதில் உள்ள 26வது வசனத்தை திருப்பி கொண்டீங்கன்னா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய முழு காரியமும் கர்த்தருடையது. இந்த பூமி ஒரு பெரிய நிறைவான காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது கர்த்தருடையது. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட என்னிடத்தில் நிறைய குறைகள் இருந்துச்சு. அந்த குறைவுகளை அவர் எனக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே அவர் நிறைவேற்றுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காலத்தில் நீங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கலாம். இந்த குறைவும் நிறைவும் மனிதனுடைய வாழ்க்கையை மெருகூட்டும். என் வாழ்வினுடைய குறைகளை நான் நினைத்து பார்க்கும் பொழுது என் நிறைவு என் கண்களுக்கு முன்பதாய் வந்து நிற்கும். சில நேரங்களில் எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அப்படி எனக்கு என்னதான் செஞ்சிட்டாரு நினைப்போம். சில நேரங்களில் மரித்து போன, நம்மை விட்டு கடந்து போன நம்முடைய பெற்றோர்களை பேசிக்கொண்டிருக்கும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக பேசுவாங்க. ஆனால் தனிமையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வாய் பேசும். இருதயத்துடைய நிறைவை அந்த வாய் பேசும். அவங்களுக்கு தெரியும்
ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது, குறைபட்டு இருந்த பொழுது, எல்லாராலையும் தள்ளப்பட்ட பொழுது, இவன் படிக்க மாட்டான், இவன் ஒன்றுக்கும் தேரமாட்டான்னு சொன்ன பொழுது எல்லாரும் சொன்னாங்க, ஆசிரியர்கள் சொன்னாங்க, தலைமை ஆசிரியர் சொன்னாங்க, இவன் ஒருத்தந்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்காதவன், இவன் மட்டும்தான் இங்கே பாஸ் ஆகவே மாட்டான், இவன் ஒருத்தனை மட்டும் நம்ம வேற ஸ்கூலுக்கு விரட்டி விட்டுட்டான், நம்ம ஸ்கூலுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும், நம்ம ஸ்கூலை பற்றி எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்லி ஒதுக்கி வைத்த அநேக பிள்ளைகளை கர்த்தர் அந்த ஞானத்தில் குறைபட்ட பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து ஞானத்தை கொடுத்து தூக்கி எடுத்து எந்த பள்ளிக்கூடம் வேண்டாம் என்று சொன்னதோ அதே பள்ளிக்கூடம் வந்து உங்கள் பிள்ளைய எங்கள் ஸ்கூலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வைங்க, ஃபீஸ் ஒன்றுமே கட்ட வேண்டாம், எல்லாமே நாங்கள் கட்டிடுறோம், பிள்ளை நல்லா படிக்கிறான். எப்படி பிள்ளை படிக்கலைங்க, பரத்திலிருந்து அந்த ஞானம் பிள்ளைக்கு கிடைத்தது, பிள்ளை ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டான். இப்போ அந்த வெற்றி சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய இருதயத்தினுடைய நிறைவைத்தான் வாய் பேசுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் கர்த்தர் உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை காரியங்களில் நன்மை செய்திருக்கிறார். உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? எல்லாமே முடிந்து போன நிலைமை, எல்லாமே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இனி இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்று சொல்லி ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப அந்த குறைவை நிறைவாய் மாற்றி கர்த்தர் திரும்பவும் உங்களை தூக்கி எடுத்து இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் இன்றைக்கு பல மாவட்டங்களில், எங்கள் மாவட்டத்தில் போனாலும் சரி, எங்களுடைய தொலைக்காட்சி போகிற எல்லா மாவட்டங்களையும் எனக்கு தெரியும். நிறைய 14-15 மாவட்டங்களுக்கு நான் பிரயாணப்பட்டிருக்கிறேன். அங்கெல்லாம் போய் பார்க்கும் பொழுது நான் பார்த்த ஒரு காரியம், அங்கே எல்லாம் போகும் பொழுது நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரில் 5 பேரை பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பறக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க, அல்லன்னு சொன்னால் ஒரு பிரபலமான தேவ ஊழியராக இருப்பாங்க, ஒன்றும் இல்லைன்னா இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு மிஷினரி தலைவராக இருப்பாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒன்றுமில்லாத இந்த ஊருக்கு இருந்து மக்கள் இன்றைக்கு உலகமெங்கும் இன்னைக்கு இருக்கிறாங்க, வியாபித்து கிடக்கிறாங்க. பரிசுத்த தெய்வத்தை நம்பி இந்த பிள்ளைகள் உலகத்தில் எந்த இடத்துக்குள்ள போனாலும் இன்னைக்கு நான் சொல்ல முடியுங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் உள்ளவங்களை பற்றி சொல்லுவாங்க, எங்கே போனாலும் அவன் உட்காந்து டிவி வித்துட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் பிள்ளைகள் இன்றைக்கு தமிழ் கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்குறேன், திறமையினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால உலகமெல்லாம் வியாபித்து கிடக்கிறாங்க. எந்த தேசத்துக்கு போனாலும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படியே எழும்பி நிற்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்க, நல்ல நிலைமையில் இருப்பார்கள். ஒரே ஒரு காரியம், என் அன்பு சகோதரனே, உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. என்ன தெரியுமா? நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ளலை. என்னோட ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் விளக்கிட்டு நான் அப்படியே உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. இதில் லூக்கா 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 10வது வசனம், அதாவது லூக்கா 15 அதில் 10வது வசனம், அது முடிஞ்ச உடனே 11லேருந்து இந்த சம்பவம் தொடங்குது. 11லேருந்து வரிசையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கடைசி வசனம் 32வது வசனம் வரைக்கும் இதே தான். அதில் ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள், அவளை இளையவன் தகப்பனே ஆஸ்தியில் எனக்குள்ள பங்கு கொடுத்துருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அவன் அவர்களுக்கு அந்த ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை. நம்ம குடும்பங்கள்லேருந்து இப்படி தான் அடிச்சு பிடிச்சி என் பங்கை கொடு, என் பங்கை கொடுன்னு வாங்கிக்குவாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கப்புறம் என் பங்கு போயிடுச்சு, வாண்டந்து ஏதாவது இருந்தால் கொடுன்னு அலைந்து திரியக்கூடிய அநேக குடும்பங்களை, அநேக சகோதரர்களை கண்கூட பார்க்குறேன். தன்னுடைய பங்கெல்லாம் முடிஞ்சு. எப்படி முடிஞ்சிச்சு? வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவன் சில நாளைக்கு பின்பு 13வது வசனம், இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அவன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போனான். எதுக்கு? யார் கண்ணிலையும் படக்கூடாது, நான் ஒரு தனியாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு போனான். நிறைய பேர் இன்றைக்கு தனியாக ரகசியமாக வாழ போகிறேன்னு போனவங்க எல்லாம் இன்றைக்கி உடைஞ்சு போய் அப்படியே எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இப்போ வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பதை பார்க்குறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிருபை எல்லார் கூடயும் ஒத்துப்போங்க, எல்லார் கூடயும் அன்பாக இருங்க.
வெளி தேசத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிற காரியம், நீங்கள் வாழப்போவது அல்லனா நீங்கள் சம்பாதிப்பதற்காக அல்லனா ஒரு நிலபுலங்களை வாங்குவதற்காக, சில காரியங்களுக்காக அல்லது வேகமாக சில காரியங்களை நீங்கள் சேர்த்து கொள்வதற்குத்தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க. ஆனால் போன இடத்துல நீங்கள் இன்றைக்கி அநேகர் அங்கே ஒரு பெரிய முதலீடுகள் எல்லாம் பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ணி ஒரு கட்டத்தில் அவ்வளோத்தையும் இழந்துட்டு திரும்ப எங்கே வாரீங்க? சொந்த ஊருக்கே வாரீங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு எச்சரிப்பூட்டுகிறார். முதலீடு பண்ணுவதற்குரிய காலம் இப்போது அல்ல. இப்போது இருப்பதை வைத்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழுவதற்குரிய நாட்கள். காலம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது. பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் பெற்றோர்களை நினைத்து கொள்ளுங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னால், உங்கள் பெற்றோருக்கு, உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நல்லது செய்ய வேண்டுமானால் நீங்கள் அதை செய்து விடுங்கள். அவர்களுக்கு ஏதாகிலும் பொருள் வாங்கி கொடுக்க வேண்டும், உணவு வாங்கி கொடுக்க வேண்டும், நல்ல துணிமணி வாங்கி கொடுக்கணும்னா வாங்கி கொடுத்துருங்க. எல்லாம் முடிஞ்சு சம்பாதிச்சு எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வெளியே சொல்லவும் முடியாமல் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக முடிச்சுட்டு ஒரு நடைபணத்தை போல வாழ்ந்து கொண்டு கடைசியில் தன்னுடைய பெற்றோருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கடைசி நாட்களில் அவருடைய மரணத்தின் நாட்களில் இங்கே வரவும் முடியாமல் அநேக குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர் கண்ணிகளில் சிக்கி கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை நீங்கள் வெளி தேசங்களிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, என் அன்பு பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் குறைவும் நிறைவும் உண்டு. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போவதற்குரிய கிருபை வரங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். பாருங்க, இவன் செய்த காரியம் இங்கேருந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டான். என் பங்கை கொடு, அதை கொடு, என் தோட்டத்தை விற்று கொடு, இருக்கிற லேண்டெல்லாம் விற்றுரு, இருக்கிற நகையெல்லாம் விற்றுரு, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போய் இவர் தூர தேசத்தில் போய், வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுது, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அவனிடத்தில் இருந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டான். அவன்கிட்ட இருந்த திறமை, அவன்கிட்ட இருந்த பெரிய ஒரு பின்னணி, அவன்கிட்ட இருந்த ஆள்பலம், பணபலம், இது எல்லாத்தையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு. இதுதான் உங்களுக்கான காரியம். எங்கே குறைவு வருதோ அந்த குறைவு சில நேரங்களில் தேவனால் உங்களுக்கு ஏற்பட்ட குறைவு. பாருங்க, அவன் அவனுடைய சொத்தை தீத்தான், அவனுடைய சம்பாத்தியத்தை அழிச்சான், அவனுக்கு வீட்டில் உள்ள பங்கை கொண்டு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். ஆனால் பஞ்சம் அவனுக்கு இல்லை, பஞ்சம் தேசத்தில் வந்துச்சு. தேசத்திற்கு பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த உடனே அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, தேசத்துக்குள்ள பஞ்சம் வந்த உடனே இவருக்கு என்ன வந்துடுச்சு? குறைவுபட தொடங்கிட்டார். இவர்கிட்ட பணம் இல்லை, எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாரு. இனி இவருக்கு வாழுவதற்கு வழி இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லப்பட்ட வார்த்தை, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அது என்ன நிறைவு? வார்த்தையில் நிறைவு, துதியினால நிறைவு, இயேசுவினுடைய அன்பினால நிறைவு, பரிசுத்த ஆவியினால நிறைவு, ரட்சிப்பின் அனுபவத்தினால ஒரு நிறைவு, கிருபை வரங்களினாலே நிறைவு, இப்படி அநேக நிறைவுகள் இருக்குது. இந்த நிறைவானது நமக்குள்ளே வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும், தானாக வெளியே போயிடும். விட முடியாத பழக்க வழக்கங்கள் வெளியே போயிடும். இதுவரைக்கும் இல்லாத சில நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த தேசத்தில் கொடிய பஞ்சமானது. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கினான். அந்த தேசத்தில் உள்ள ஒருத்தண்ட போய் அவன் ஒட்டி கொண்டு அவனுடைய பன்றிகளை மேய்ப்பதற்காக அவன் கிளம்பி செல்லுகிறான். அங்கே பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்பவும் அவன் ஆசைப்பட்டான். பாருங்க, பன்றி தின்னக்கூடிய அந்த உணவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தவிடு, அந்த தவிட்டை சாப்பிட்றதுக்கு கூட ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. சில நேரங்களில் தேவன் நம்மை நடத்துகிற பாதைகள் இப்படித்தான் இருக்கும். நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி கீழே வந்து எனக்கு வெறும் கஞ்சி கிடைச்சாலும் போதும் நிற்போம். அந்த நேரம் கஞ்சி கூட ஒருத்தர் நமக்கு தர விடாமல் அவரே அதை செய்வார். அவரே அந்த காரியத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? தடுத்து வைப்பார். கஞ்சி கூட கிடைக்காம ஆக்குவார். அது எதுக்கு தெரியுமா? கஞ்சி கூட கிடைக்காம இருந்தால் தான்
இந்த குறைவுக்குள்ளேயும் ஒரு நிறைவு இருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் பாடுகள் வரும் பொழுது அப்படியே உடைஞ்சு போய் தெய்வத்தை தூசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படித்த வசனங்கள், அவங்க வாழ்க்கையில் கிடைச்ச தீர்க்க தரிசனங்கள், அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு, ஆண்டவர் இப்போ எனக்கு எதுவுமே பண்ணுறதில்லை, ஆண்டவர் இப்போ எல்லாமே ஆள் பார்த்து தான் செய்கிறாரு, எனக்கு ஒன்றுமே தருவதில்லைன்னு சொல்லி அவரை ரொம்ப வஞ்சனையாக பேசுவாங்க, மறைமுகமாக பேசுவாங்க, நேரடியாக பேசுவாங்க. சில இடங்களில் அவருடைய மகிமையை கெடுத்தும் பேசுவாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இங்கே பாருங்க, அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு 17வது வசனம், லூக்கா 15 அதில் உள்ள 17வது வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய். பாருங்க, இதில் 2 காரியத்தை பண்ணும். முதல்ல அவன் தெளிஞ்சான், அவனுக்கு தெளிந்த புத்தி வந்தது. உங்களுக்கு தெளிந்த புத்தி வரணும். இன்றைக்கி சிலர் இன்னும் தெளிஞ்ச புத்தி வராததுனால தான் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மா கிட்ட வித்து கொடு, அதை வித்துரு, இதை வித்துரு, இதை அனுப்பு, அண்ணனுக்கு நிறைய கொடுத்த, தம்பிக்கு நிறைய கொடுத்த, அக்காவுக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் வித்து எனக்கு கொடுத்துரு, நகை நட்டெல்லாம் எடுத்துரு, அம்மாவுக்கு எதுக்கு இந்த வயசில் நகை போடணும், அம்மாவுக்கு 65 வயசு ஆச்சு இல்லையா, நகை எல்லாத்தையும் கலத்து எல்லாத்தையும் வித்து எனக்கு அனுப்பு. எங்கே உட்காந்துட்டு வெளி தேசத்தில் போய் நீ துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி உன்னோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்ட. ஆனால் இன்றைக்கு நீ தனிமையாய் நின்று கொண்டு இருக்கிற. இந்த குறைவையும் நிறைவையும் அழகாக நீ பேலன்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த நேரம் உன் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நீங்கள் இடம் கொடுங்க, அவருடைய சத்தத்துக்கு இடம் கொடுங்க, அவர் பேசுவதற்கு இடம் கொடுங்க, அவருடைய மெல்லிய சத்தத்தை கேளுங்க. எப்போ பார்த்தாலும் துணந்துட்டே இருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட நான் பேசுகிறேன், நான் காலையில் உட்காந்து ஜெபிக்கிறேன், ராத்திரி உட்காந்து ஜெபிக்கிறேன், சோத்திரம்னு 20-30 வருஷமாக போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் வாழ்க்கையில் பார்க்க முடியலை. வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் சாட்சி இல்லை, ஒரு சாட்சி இல்லாத சிலர்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகிமையான ஊழியம் செய்கிறவங்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தரே இருக்கிறாரு, எங்கள் ஆண்டவர் எங்கள் கூட தான் காலையில் பேசிகிட்டு இருந்தாரும்பா, ஆனால் ஒரு நாள் கூட ஜெபிக்க மாட்டான். அன்பு தேவ பிள்ளைகளை, தெளிஞ்சிருங்க, உங்களுக்குள்ள அந்த தெளிவு உண்டாகணும். பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிந்தது. 2வது, அவன் செஞ்ச அடுத்த ஒரு காரியம் தெரியுமா? அவன் எழும்பினான். புத்தி தெளிஞ்ச உடனே நீங்கள் அங்கேருந்து எழும்பிடுங்க. நான் இதோட முடிச்சுக்கிறேன், இன்னொரு முறை உங்கள்கிட்ட பேசுகிறேன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. புத்தி தெளிஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் எழும்பிடணும். ஏன்னா நீங்கள் எழும்பின அடுத்த நிமிஷமே உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நிறைவுகளை நீங்கள் உணர முடியும். உங்கள் லைஃப்பில் நிறைய அற்புதங்கள், நிறைய அடையாளங்கள் நடந்திருக்குது. அந்த நிறைவுகள் வரும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைவுகள் எல்லாம் போயிடும். அதனால் குறைவுகளை என்ன செய்யாதீங்க, மேன்மைப்படுத்தாதீங்க, முதன்மைப்படுத்தாதீங்க. உங்களிடத்தில் உள்ள குறைவுகள், உங்களிடத்தில் உள்ள நெகட்டிவ்ஸ், உங்களிடத்தில் உள்ள கஷ்டங்கள், உங்களிடத்தில் உள்ள பிரச்சனைகள், உங்களிடத்தில் உள்ள பாடுகளை தூக்கி ஹைலைட் பண்ணாதீங்க. ஆண்டவரே, இவ்வளோ நாள் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறீங்களப்பா, மருத்துவமனையில் சொன்னாங்க 28 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்ன்ட்டு, ஆனால் 21 நாளில் என்னை வீட்டுக்கு விட்டீங்களாப்பா. அந்த 7 நாள் வித்தியாசம் பாருங்கள், அதை ஹைலைட் பண்ணுங்கள். 7 நாளைக்கு முன்னாடியே என்னை வீட்டில் விட்டுட்டீங்களாப்பா. 3.5 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்க, ஆனால் 1.25 லட்ச ரூபாய் எல்லாம் செலவெல்லாம் முடிஞ்சிருச்சையா, மிச்சம் எடுக்க கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா. என் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதிக்குது, அது தடையாக போகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிறைவானது வரும் பொழுது இந்த குறைவானது ஒளியும் பாருங்களா, இந்த குறைவானது ஒளியக்கூடிய நேரம் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், அதுதான் அந்த உண்மையான நிறைவு. ஒரு மன நிறைவு நமக்குள்ளே கிடைக்கும். நம்ம ஊழியம் செஞ்சோம், ஒரு மன நிறைவு கிடைக்கும். நல்ல குடும்பத்தை நல்லபடி கட்டி காத்து கொண்டு வந்தோம், ஒரு மன நிறைவு கிடைக்கும். இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்தார். சில சகோதரிகளை பார்க்குறேன், ஒன்றும் தெரியாது, ஒரு படிப்பு பெரிய அளவில் பின்னணிகள் ஒன்றும் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை, சரியாக ஒரு மொபைலை பயன்படுத்த தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வச்சு குடும்பத்தை அழகாக கட்டி எழுப்பி பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம். பாட்டி ஆகி பிள்ளைகளை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் கூட வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மன நிறைவு. அப்போ இந்த குறைவையும் தன்னுடைய இவங்களுக்கெல்லாம் குறைவு இல்லையா, இவங்களே எவ்வளோ பாடுகளை தாண்டி வந்திருப்பாங்க. அப்போ அவர்கள் அந்த குறைவையும் நிறைவையும் அழகாக ஒரு மெல்லிய கோட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க, ஒரு தண்டவாளத்தை போல் அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர்களுடைய பிரயாணம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான பிரயாணத்தை கர்த்தர் நமக்கும் தருவார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இன்றைக்கு அந்த குறைவையும் நிறைவையும்
புரிந்து கொள்வதற்கும் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கிருபை தாங்கப்பா. என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நான் பேசுகிற பேச்சுக்கள், நான் நடக்கிற நடைகள், மற்றவர்களோடு நான் வைத்திருக்கக்கூடிய ஐக்கியங்களில் இருக்கக்கூடிய அந்த நிறைவுகளை நான் உணர்ந்து கொள்ளணும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வசனம் என் மூலமாக என் குடும்பத்துக்குள்ள எனக்குள்ள அந்த வார்த்தைகள் அப்படியே அபியாசிக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, குறைவை குறித்தும் நிறைவை குறித்தும் நாங்கள் சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவை இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், ஒருவரோடு பேசியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இந்த இடத்துல வெளிப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து பலரை நீர் தூக்கி எடுத்திருக்கிறீர். ஆனால் இன்றைக்கும் அவர்கள் என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, குறைவாக இருக்குது, பல விஷயங்கள் என்கிட்ட இல்லைன்னு அந்த குறைவுகளையே ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட அந்த எண்ணம் மாறி கர்த்தர் கொடுத்த நிறைவுகளை அவருடைய மகிமைக்காக அவருக்கு நன்றி சொல்ல, கர்த்தரை உயர்த்துவதற்கு, அவருடைய புகழ்ந்து பாடுவதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்கள் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலேயும் நாங்கள் உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டும். நாங்கள் சந்திக்கிற நபர்கள், நாங்கள் யாரையாவது பார்த்து பேசணுன்னா, யார் வீட்டிலையாவது போய் ஜெபிச்சோன்னா, அவர்கள் வீடுகளுக்குள்ள நிறைவான நன்மைகளை கத்தத்தாங்க, நிறைவான நன்மைகளை தாங்க. நீர் எங்களோடு இடைபெடுங்கப்பா. ஆண்டவரே, தரிசன ஊழியத்திற்காக, நேபாளத்திற்காக, ஒளிபரப்பிற்காக, ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக ஆண்டவரே குறைவிலிருந்து எடுத்து மனப்பூர்வமாய் விதைக்கிறார்கள். இந்த விதைப்பு ஒரு பெரிய ஒரு அறுவடையை கொடுக்கட்டும். இந்த மாதம் ஜூலை மாதத்தில் ஆண்டவரே 31ஆம் தேதி அந்த உன்னதமான ஒரு நம்பிக்கையை, அந்த மகிமையின் மேகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. கர்த்தருக்கு சித்தமான நாங்கள் எல்லாரும் ஒன்று கூட ஒருவர் சந்திப்பதற்கு அனுகூலமான பாதைகளை திறந்து தாங்க. மிகப்பெரிய தேவை எங்கள் கண்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடுதல் இந்த நாட்களில் நடக்கட்டும். இந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காக ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற, இதில் நின்று வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, குற்றுயிராய் கிடக்கிற ஜனங்களுக்கு காயங்கட்டுவதற்கும், பசித்தோருக்கு நல்ல போஜனத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். கொடுத்த தரிசனத்தை எந்த விதத்திலையும் பின்மாறி போய்விடாதபடிக்கு தரிசனத்தில் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, சில காரியங்களை இன்றைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இங்கே பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்க தெரியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட குறைவில் இருந்த சிலரை கர்த்தர் தூக்கி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கலாம். வெளி தேசங்களில் அங்கே இருந்துட்டு இன்றைக்கும் சிலர் தங்களுடைய கஷ்டங்களை, பாடுகளை நினைச்சிட்டு ஊருக்கு வர முடியாமல் சில நிலைமைகள் இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கால் பண்ணுங்க, பேசுவோம். நம்முடைய பேச்சு அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும், பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும். நம்முடைய மனமிட்டு கொஞ்சம் பேசுவது நிமித்தம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாய் இயேசுவே புகலிடம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் இதே நாள், இதே நேரம், இதே தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ.